கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசியல். முக்கியமா பார்த்தோம்னா, மதுரை மாவட்ட அரசியல். ஏன்னா, தமிழ்நாடு அரசியல் என்று சொன்னாலே மதுரை வந்து பிரிக்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக என்னதான் சென்னை இருந்தாலும், அரசியலினுடைய தலைநகரம் வந்து மதுரை தான். இந்த மதுரை யார் வெற்றி பெறப் போகிறார்? 10 தொகுதி இருக்கு. இந்த 10 தொகுதியில திமுக, அதிமுகவினுடைய நிலவரம் என்ன இருக்கிறது? ஒரு தொகுதியில பாஜக வேற போட்டியிடுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் போன்ற மிக சர்ச்சையான ஒரு தொகுதி கூட இருக்கிறது. இதற்கு மத்தியில இருந்து பல்வேறு ஊடகங்கள் வந்து இவர் வெற்றி பெறுவாரா? அவர் வெற்றி பெறுவாரா? மேற்குல வந்து சூரியன் உதிக்குமா? இல்ல நீங்க செல்லூர் ராஜ் அவர்கள எந்திரிச்சு பாருங்க. வெளியில பாருங்க சூரியன் உதிச்சிருக்குன்னு கூட காமெடியெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஒட்டுமொத்தத்துல இந்த மதுரையில 10 தொகுதி எப்படி இருக்கிறதுன்னு பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். நம்முடைய கேள்வி ஊடகம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில. மக்கள் நலன் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளை வந்து நம்ம கேள்வி ஊடகம் வந்து எந்த ஒரு பிரச்சனையை வந்து நிற்காம இருந்தே கிடையாது. அனைத்து பிரச்சனைகளும் வந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் தாங்கி கொண்டு தான் நமது கேள்வி ஊடகம் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு காணொலி போட வேண்டுமா? மீண்டும் ஸ்டாலின் 2.0 தொடரப்போகிறது. அந்த நேரத்தில் இது போன்ற காணொலி போட்டு திராவிட இயக்கத்திற்கு திமுகவுக்கு வந்து வழிவிலக்க செய்ய வேண்டுமா? அப்படிலாம் சில கேள்விகள் கூட நமக்குள்ள எழுந்தாலும் உண்மையை வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதே முக்கியமாக பார்த்தோம்னா திமுக தலைமை வந்து குறைந்தபட்சமாக கவனிக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். முதலாக பார்த்தோம்னா மதுரை கிழக்கு தொகுதி. இதில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதி வந்து எப்பயும் போல திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து இயல்பாகவே பிரகாசமாக இருக்கிறது. எதிரணி வந்து வலுவிழந்து தான் இருக்காங்க. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து வெல்வாங்க. இந்த மேலூர் தொகுதி காங்கிரஸ், அப்புறம் அதிமுகவில் பெரிய பிளான் இருக்காங்க. அங்கே காங்கிரஸினுடைய வெற்றி என்பது வந்து டவுட்டு தான். நம்ம கிழக்கு தொகுதி மாதிரி அங்கே வந்து ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அது தொடர்ந்து வந்து அதிமுக வந்து அந்த தொகுதியை வந்து தக்க வச்சுட்டே வராங்க. அதனால வந்து அங்கே காங்கிரஸினுடைய வெற்றி என்பது டவுட்டு தான். இன்னொரு புறம் சோழவந்தான் வந்து இதற்கு முன்பாக பார்த்தோம்னா முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த மாணிக்க அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வெங்கடேசன் அவர்களும் இந்த தொகுதியில் வந்து போட்டிக்கிறாங்க. இவங்க வந்து தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. புதிதாக தாவேகா, இந்த தாவேகாவினுடைய வருகை தான் இந்த தொகுதியோட தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகிறது. ஏன்னா தாவேகா ஓரளவு மதுரை மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சோழவந்தான் தொகுதி முக்கியமான ஒரு தொகுதி தான் பார்க்க முடியும். அப்போ இருக்கக்கூடிய சூழலில் தாவேகாவினுடைய வாக்கு கணிசமாக பிரிக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து இங்கே தடுக்கப்படுவதாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடுமையான முறையில் வந்து இந்த தடவை வந்து உழைத்தால் தான் வெற்றி பெற முடியுன்ற ஒரு சூழல் கூட நிலவுகிறது. இல்லைன்னா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அங்கே போகும். மதுரை மேற்கு தொகுதி செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். இந்த முறையும் அவருக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கிறது. புதிதாக வந்த ரகுபாலாஜி அவர் கூட இந்த தொகுதியில் வந்து கடினமான முறையில் வந்து முயற்சி செய்தாலும் இந்த தொகுதி என்பது மீண்டும் அதிமுக வசம் போகிற மாதிரியான ஒரு செய்திகளை தான் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக மதுரை வடக்கு தொகுதியில் 2016 வந்து ராஜன் செல்லப்பா வந்து வெற்றி பெற்றிருக்கா. 2021 தளபதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட சரவணன் அவர்கள் வந்து அன்றைய தினம் வந்து தாமரை சின்னத்தில் நின்றனால தோல்வியை தழுவி இருந்தார். தற்போது வந்து அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நிற்கின்றனால இதில் கூடுதலாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லாணை அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நிற்கின்றனால இந்த தொகுதிக்கான வாய்ப்புகள் என்பது திமுகவுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் பார்க்க முடியும். கடினமான ஒரு முயற்சி எடுத்தால்தான் திமுக வந்து இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற முடியுமே தவிர மீண்டும் இந்த தொகுதியை வந்து திமுக தக்க வைக்குமா என்ற கேள்வி கூட இருக்கிறது. அடுத்து மத்திய தொகுதி 2 முறை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இதுக்கு முன்பாக பார்த்தோம்னா டம்மி வேட்பாளராக நின்றுருந்தாங்க 2 தடவை. அதனால் பிடிஆர் அவர்கள் வந்து இந்த தொகுதி வந்து எளிமையாக வெற்றி பெற்றாலும் தற்போது திரைப்பட நடிகர் புதிய நீதி கட்சி, அதாவது உங்களுக்கு தெரியும் செல்வந்தர்கள் குடும்பம் அந்த கட்சியை, பிடிஆர் செல்வந்தர் தான். ஆனால் 2 முறை வந்து ஓட்டுக்கு பணமே கொடுக்காம வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு தெரியல. நான் இருக்கக்கூடிய பகுதி கூட அதனை சார்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. கடுமையான முறையில் வந்து அதிமுக வேலை பார்த்துக்கிருக்காங்க, தாவேக்காக வேலை பார்க்குறாங்க. இதற்கு மத்தியில் வந்து பிடிஆர் அவர்கள் வந்து கடுமையான ஒரு முயற்சியை போட்டால் தான் வெற்றி பெறுவாங்கன்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து திருமங்கலம் தொகுதி ஆர்பி உதயகுமார் தொடர்ந்து வந்து அந்த தொகுதி அவர் வந்து தக்க வைக்கிறாரு. இந்த முறை அவருக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் திமுக வந்து இந்த தொகுதி வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே வந்து 2 முறை மணிமாறன் தோற்றிருந்தாலும் இந்த முறை வந்து கைப்பற்றுவோன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆனால் வேட்புமனு தாக்கலின் போது கூட ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து ஒரு
ஸ்ட்ரென்த்தோட தான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் திரட்டிட்டு போய் தான் அங்கே ஒரு வேட்புமனு தாக்கலை செஞ்சுருப்பார். அதே வந்து திருமங்கலம் மட்டுமல்ல, மதுரை அரசியல்லே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அப்புறம் இறுதியாக நம்ம உசிலம்பட்டி தொகுதியை கூட எடுத்துங்க. உசிலம்பட்டி காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்தது. இந்த வகையில் இந்த நிலையில் திமுக போட்டியிடாமல் காங்கிரஸ் போட்டியிடும் என்பது ஒரு டவுட்டாக தான் இருக்கிறது. அது பார்ப்ப பொறுத்து வந்து இதில் முக்கியமாக பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் அண்மையில் சர்ச்சையான திருப்பரங்குன்றம் யாருக்கு? ராஜன் செல்லப்பா வந்து ஒரு ஊழல்வாதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூவத்தூரில் டான்ஸ் ஆடினார். டான்ஸ் ஆடின பல நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து ஐக்கியமாக இருக்காங்க. அவங்கள பற்றி எந்த ஊடகங்கள் வந்து தற்போது வந்து பேச மறுக்கிறாங்க. ஆனால் கூவத்தூரில் டான்ஸ் ஆடிட்டாரு ராஜன் செல்லப்பா பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து சில கிருஷ்ணாலிட்டி அந்த இடத்துலலாம் ஊழல் பண்ணி தான் அதெல்லாம் சொத்தை ஆட்டையப்பட பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும் மதுரையில் 200 கோடி ஊழல் அதாவது மாநகராட்சி நடந்ததாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. திமுக தலைமை வந்து உண்மையிலே வந்து ராஜன் செல்லப்பா அவர்களை தண்டிக்கணும்னு அதுக்கு முன்பாக நினச்சிருந்துருக்கலாம். ஏன் இப்போ இன்னைக்கு நேரத்தை அவர் ஊழல் பண்ணார், ஏற்கனவே பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மேலே வந்து அவங்ககிட்ட தானே காவல்துறை இருக்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்கள்ட்ட தானே இருக்கிறது, இந்த மாதிரி பல துறைகள் வந்து அவர்கிட்ட தானே இருக்கிறது. அப்போ அப்பயே ஏதாவது நினச்சி பண்ணி தான் பண்ணிருக்கலன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் கூட 2016 தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா 2021 அப்போ வந்து நாங்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலாம் எடுப்போம், எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் சொல்லிட்டு வேலுமணி அவர்கள்லாம் மிரட்டினாங்க. ஆனால் எப்பயும் போல இருக்கிறது அந்த கொடைநாடு கொலை வழக்கு, அம்மாவோட மரணம் வந்து நாங்கள் வந்தோம்னா மீண்டும் வந்து அது தூசி தட்டி எடுக்கப்படும், நிச்சயமாக பழனிசாமி சிக்குவார்னு ஒரு கருத்தில் வச்சுக்கிருந்தாங்க. அதை எதையும் கண்டுக்கல. அது மாதிரி தான் எதையும் ராஜன் செல்லப்பா கண்டுக்கிறாம விட்டாங்கப்பாங்கவே. இதில் கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கான ரோல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அது வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் பல பிரச்சனைகள் நம்ம கேள்வி ஊடகம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு 500 வீடியோக்கள் மேலே போட்டிருப்போம். திருப்பரங்குன்றத்தில் இந்த பிரச்சனை அந்த ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து தற்போது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கான அந்த தீர்ப்பை வந்து இடைக்கால தடை போட்டது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்போது வரைக்கும் கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் எந்த ஒரு குரல் கொடுக்கலன்றது மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருக்கிறது. இந்த நிலையில் வந்து கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த தொகுதியில் ஜொலிப்பார்ன்ற ஒரு கேள்வி கூட எழுப்புகிறது. ஏன்னா கருத்து கணிப்புகளோட முடிவுகள் பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து ராஜன் செல்லப்பா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்க மாதிரியான ஒரு கருத்தை தான் வைக்கிறாங்க. ஒரு 34% தான் கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. இதில் முக்கியமாக சிடிஆர் நிர்மல்குமார் தாவேக்காவில் களமிறக்கப்பட்டதுனால இதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சில பகுதிகளில் வந்து அடர்த்தியாக வசிக்கிறாங்க. அவருடைய வாக்கு ஒருவேளை திமுக வீட்டுக்கு கைமீறி போகும் வகையில் வந்து திமுக அந்த இடத்துல வந்து தோல்வியை தழுவுவதாக நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய நிலைப்பாடு என்பது வந்து திருப்பரங்குன்றத்தை எக்காரணத்தை கொன்றும் திமுக வந்து இந்த முறை கைப்பற்றியே ஆக வேண்டியது தான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் கள நிலவரம்னு ஒன்று இருக்குது. நம்ம என்னதான் இந்த திருப்பரங்குன்ற சம்பவத்தை வச்சு பாஜக போன்ற மதவாத சக்திகளுடைய சூழ்ச்சிகளை வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் தொடர்ந்து வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து நம்ம ஒரு கருத்தாக ஒரு தொடர் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போனாலும் சில மக்கள் வந்து வைட்டமின் பாவுக்காக ஓட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அது அங்கே மட்டும் இல்லை, திமுகவில் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. 2 சைடு வைட்டமின் பாதை வேலை பார்க்குது. சில ஊடகங்கள் கூட கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுவார், திருப்பரங்குன்ற திமுக கோட்டை அப்படின்னா பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த கோட்டையில் தானே பாஜக காரங்க வந்து தொடர்ந்து வந்து கலவரம் பண்ணாங்க. அப்போது அந்த கோட்டை என்னாச்சுன்னு தெரில. ஓகே பாப்பா. இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு போனோம். மதுரையில் வந்து பல தொகுதியில் வந்து தொடர்ந்து வந்து சிக்கலாக இருக்கிறது. ஆனால் சில ஊடகங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட திருப்பரங்குன்ற தொகுதி தான் நம்ம மீட்டெடுக்கணும், மற்ற தொகுதியெலாம் வேணான்றது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஏற்கனவே வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக ராஜன் செல்லப்பா தான் இருக்கார். அவர்னால எங்கே போய் தீபம் ஏற்ற முடிஞ்சா? அப்போ அவர் வேணால் பேசுகிறார் மேடையில், அது தப்பு. அவர் கருத்து வந்து 100க்கு இல்லை 200% தப்புன்னு சொன்னாலும் அவர் தானே தற்போது வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு. கவுண்டரே கொடுக்கலையே. இப்பயே நீ எம்எல்ஏவாக தான் இருந்தால் உன்னால் இப்பயே ஏற்ற முடியல எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில், மீண்டும் வந்து நீ ஏற்றிடுவா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வைக்கல அந்த எதிர்த்தரப்பு கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் கூட. நான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. என்னை பொறுத்தவரை இந்த முறை மதுரை மதுரை கிழக்கை தவிர்த்து மீத 8 தொகுதியில் வந்து திமுகவினுடைய வெற்றிக்கு வந்து டவுட்டாக தான் இருக்கிறது. கூடுதலான வேலை இங்கே வந்து கவனம் செலுத்தினால் திமுக வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா வெறுமனே இப்போ தாவேக்கா இல்லாமல் ஒரு திமுக அந்த தேர்தல் வந்து அணியிருந்தாங்கன்னா உண்மையிலே வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கான பிரகாசமான ஒரு வெற்றியாக தான் இருந்துச்சு. ஆனால் தாவேக்காவும் சில தொகுதிகளில் வந்து வலுவான கேண்டிடேட்டை போட்டிருக்கனால அந்த தொகுதியினுடைய நிலவரம் என்பது வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா தாவேக்காவுடைய வாக்கு சதவீதம் எத்தனை சதவீதம் இது வரைக்கும் யாருக்கு தெரியல. ஒரு 8% 10% ஓகே நாங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் நாங்கள் வாங்கிடுவோம்னு சொல்லலாம். ஆனால் திமுகவுடைய வாக்கு வங்கியே 48, 50%, 45 இப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் தற்போதைய கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது 36, 38, 40 இவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 5-6%
சுருக்கி தான் போடுறாங்க. எதுபடியோ முடிவு என்பது வந்து இன்னொரு 2 வாரங்களில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த காணொலி ஏன் பதிவு செய்கிறோமோ, தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியின் மீதான நம்ம ஒரு 5 வருடமாக வந்து இந்த ஆட்சி வந்து நீடிக்கணும். 2.0 அல்ல, 3.0 அல்ல, 4.0 அல்ல, தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி வேணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். சில ஊடகங்கள் வந்து ஒரு சில தொகுதிகளை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த தொகுதி மட்டும் வென்றால் போகின்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடு என்பது மதுரையில் உள்ள மற்ற அனைத்து தொகுதிகளையும் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா உளவுத்துறை என்பது வந்து ஒரு தொகுதியை போயிட்டு கண்காணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சில ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளை மட்டுமே பார்த்துட்டு மட்டுமே கடந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி இல்லாமல் மற்ற தொகுதியை பாருங்க, நிலவரம் எப்படி இருக்குன்றன்னு பாருங்கன்றதான் நம்மளுடைய கருத்தை வைக்கிறோம். நன்றி.